ப்ரோ கபடி வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா 12 டீம்ஸ் வந்து இதுல பிளே பண்ணிருக்காங்க. இந்த 12 டீம்ஸோட நிலைமை அண்ட் 12 டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இன் PKL எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத இப்போதைக்கு ப்ரோ கபடியை அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது பெஸ்ட் டீம் வெஸ் ஒஸ்ட் டீம் அந்த ஒரு கேட்டகரி தான். சோ இதுல தமிழ் தலைவாசோட இடம் எங்க இருக்கு அண்ட் இதுல டாப்ல இருக்கிற டீம் எது எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் ஆர் இப்ப சொல்ற மாதிரி PKL இது கபடியோட ஒரு மிகப்பெரிய எழுச்சி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்தியா அளவுல மட்டும் கிடையாது, உலக அளவுல கபடி அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கு இந்த லீக். இந்த லீக் ஆரம்பிச்சு 11 சீசன் முடிஞ்சு இப்ப 12வது சீசனும் நடக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ப்ரோ கபடி லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6 டீம்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 6 டீம்ஸ் ஆட் ஆன் பண்ணப்பட்டது. அது ஓவரால் பார்க்கும்போது 12 டீம்ஸ் இது வரைக்கும் PKL ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஆடி இருக்காங்க. இந்த 12 டீம்ஸ்ல பெஸ்டான டீம் எது ஒஸ்டான டீம் எதுன்னு ஆல்மோஸ்ட் ரேங்கிங் மாதிரி, அதாவது நாம போடுற கவுண்ட் டவுனை ப்ரோ கபடி லீக் ஒரு போஸ்டா கவுண்ட் டவுன் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது 12வது இடம் பிடிக்கிற டீம் இதுல ஒஸ்டான டீம், அதாவது ஒஸ்டான ரெக்கார்டு வச்சிருக்காங்க PKL பொறுத்த வரைக்கும். பெஸ்டான டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. அந்த யாருங்கிறத ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க போஸ்ட்ல, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்ல போறேன். இப்போ வாங்க மெயினா கண்டென்ட்டுக்குள்ள போவோம். அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. ப்ரோ கபடி லீக் கொடுத்திருக்கிற அந்த ஸ்டாட் படி அந்த வரிசையை நான் அப்படியே உங்ககிட்ட எடுத்து சொல்ல போறேன், அவ்வளவுதான். அண்ட் அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு என்னவா இருந்துச்சுங்கிறதையும் நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லி முடிக்க போறேன். இந்த லிஸ்ட்ல 12வது இடத்தை பிடிக்கிற டீம், அதாவது PKL லிஸ்ட்லயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டீம் ஆர் ஒஸ்ட் டீம்னு சொல்லப்படுற டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தான். தமிழ் தலைவாசுக்கான மவுஸ் என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது. இப்ப வரைக்கும் சோசியல் மீடியாவில் அவங்க தான் ஹான் ஃபயர். அந்த டீமை பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க இந்தியா ஃபுல்லா. பட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்கிறது தான் உண்மை. முக்கியமா தமிழ் தலைவாஸ் ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் பிளே ஆஃப் அப்படிங்கறத எட்டி இருக்காங்க. எஸ், ஆரம்பத்திலிருந்து ஆடலானாலும் பாதியில தான் வந்திருந்தாலும் இவங்க கூட வந்த டீம்ஸ்லாம் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் தமிழ் தலைவாஸ் ஒரே ஒரு சீசன் 9ல மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப்ங்கிறத எட்டி பார்த்திருப்பாங்க. அந்த சீசன் செமி வரைக்கும் போனாங்கிறது கூடுதலான விஷயம். பட் இந்த PKL ஹிஸ்டரியோட ஒஸ்ட் டீமா பார்க்கப்படுறது தமிழ் தலைவாஸ் தான். அவங்களுக்கு தான் 12th ரேங்கிங். இதை நான் சொல்லல, PKL ஓட ஸ்டாட் சொல்லுது. இந்த லிஸ்ட்ல 11வது இடத்தை பிடிக்கிற டீம் இவங்களா தமிழ் தலைவாசா இல்ல இவங்களான பெரிய போட்டி இருந்துச்சு. பட் இருந்தாலும் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் 11th பிளேஸை பிடிச்சிருக்கு. தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு கடைசி ஒரு வருஷத்தை விட அதுக்கு முன்னாடி இருந்த 3 வருஷங்கள்லாம் பெரிய அடி தான். பட் இருந்தாலும் அவங்க சீசன் 2 அண்ட் சீசன் 4, அதாவது ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் அவங்க 2 சீசன் வந்து பிளே ஆஃப்க்கு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்ல தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் ரெண்டுமே கடைசி இடம் பிடிக்கிறதுக்கு தகுதியான டீம்னு சொல்லுவேன். ஏன்னா 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருந்திருக்கு. அதுவும் தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் சீசன் 1ல இருந்து ஆடிய 2 வாட்டி தான் பிளே ஆஃப் போயிருக்காங்க. 2 வாட்டி பிளே ஆஃப் போனதெல்லாம் உங்களுக்கு 11th பிளேஸ் அப்படிங்கறத இப்போதைக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிக்கிற டீம் UP யோதாஸ். இன்ஃபேக்ட் 6 சீசன் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்க்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. சீசன் 5, சீசன் 6, சீசன் 7, சீசன் 8, சீசன் 9 தொடர்ந்து 5 சீசன் பிளே ஆஃப் அடிச்சு நவுச்சு உள்ள வந்தாங்க. சீசன் 10ல கொஞ்சம் மிஸ், பட் சீசன் 11ல திரும்பவும் பிடிச்சிட்டாங்க, பிளே ஆஃப்க்குள்ள வந்திருந்தாங்க. UP யோதாஸ் கன்சிஸ்டன்டான ஒரு டீம். கன்சிஸ்டன்டா அவங்க வந்து பிளே ஆஃப்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா பிளே ஆஃப்ல இருந்து செமி ஃபைனல் போவாங்களா, செமி ஃபைனல் இருந்து ஃபைனல் போவாங்களா, ஃபைனல்ல சாம்பியன்ஷிப்பை தூக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல. அது மட்டும் நடந்ததே இல்லை இந்த டீமுக்கு. சோ அதனால அதாவது ரன்னர் அப் ஃபைனல் கூட ஆடினதே கிடையாது UP யோதாஸ். இன்ஃபேக்ட் இந்த 10th 11th 12th பிளேஸ்ல இருக்கிற UP யோதாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், தமிழ் தலைவாஸ் 3 டீமுமே ஃபைனல் கூட போனது கிடையாதுங்கிறது கூடுதலான விஷயம். பட் UP யோதாஸ் 6 முறை வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு போய் இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ் பிடிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு UP யோதாஸ் கம்மியான சீசன் தான் பிளே ஆஃப்க்கு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் 2 ஃபைனல் ஆடி இந்த லிஸ்ட்ல அவங்க இப்போதைக்கு 9th பிளேஸை பிடிக்கிறாங்க. சீசன் 5 அண்ட் சீசன் 6ல அவங்க பிளே ஆஃப் ஆடினாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனலுக்குள்ளேயும் என்ட்ரி ஆயிருந்தாங்க அண்டர் மன்பிரீத் சிங்கோட கோச்சிங் கீழே. சீசன் 8 மற்றும் சீசன் 10களையும் பிளே ஆஃப்க்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. சோ இந்த மாதிரி 2 முறை ரன்னர் அப்பா முடிச்சதுனால இந்த டீமுக்கு இப்போதைக்கு 9th பிளேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நாம இது வரைக்கும் பேசினா 4 டீம் கிட்டையும், குஜராத் ஜெயண்ட்ஸ், UP யோதாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் 4 டீம் கிட்டையும் ஒரு கப்பு கூட கிடையாது. அதனாலதான் அவங்க இந்த லிஸ்ட பொறுத்த வரைக்கும் கடைசியில இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இப்போதைக்கு 8வது இடத்தை பிடிக்கிற டீம் பெங்கால் வாரியர்ஸ் ரீசெண்டா சொதப்பி இருந்தாலும் சீசன் 7ல அவங்க தான் சாம்பியன்ஸ்.
சீசன் 3 மற்றும் 5, 6 இந்த 3 சீசனும் 3, 5, 6 இந்த 3 சீசனும் பிளே ஆஃபுக்கும் போயிருக்காங்க. சீசன் 7ல சாம்பியனாகவும் இருந்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் அப்போலாம் கன்சிஸ்டன்ட் டீம் தான். அவங்களும் சீசன் ஆரம்பத்துல இருந்து ஆடிட்டு இருக்காங்க, பிகேல ஆரம்பிச்சப்ப இருந்தே. பட் வர வர பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகி கடைசி ஒரு 3 சீசனா ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத. இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிக்கிற டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். மேபி பிகேஎல் சீசன் 11க்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டை எடுத்து பார்த்திருந்தோம் அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் இல்ல சீசன் 10க்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கடைசி பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. அண்ட் சீசன் 11க்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா அதுவும் கடைசி பிளேஸ் தான். பட் சீசன் 11ல சாம்பியன் ஆயிருக்காங்க, அதனாலேயே இந்த டீமுக்கு இந்த பிளேஸ் கிடைச்சிருக்கு. சீசன் 10லயும் ரன்னர் அப் மறந்திருக்க மாட்டீங்க, புனேரி பல்டன் கூட தோத்துருப்பாங்க ஃபைனல்ல போயிட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 2 சீசன் ஃபைனலுக்குள்ள வந்து சக்சஸை காட்டிட்டாங்க. திரும்பவும் சொல்ற மன்பீர் சிங் கோச் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம சீசன் 5 மற்றும் சீசன் 7கள்லயும் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியா ஒரு சில சீசன்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க இந்த டீம். அப்படிங்கிறதால இந்த டீமுக்கு 7th பிளேஸ். இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிக்கிற டீம் புனேரி பல்டன். புனேரி பல்டன் ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் 6 சீசன் பிளே ஆஃப் போயிருக்காங்க. அதுல சீசன் 10ல சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. சீசன் 9ல ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் கிட்ட தோத்து சாம்பியன்ஷிப்பை இழந்திருப்பாங்க. ஸோ ரன்னர் அப்பா சீசன் 9ல முடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சீசன் 3, சீசன் 4, சீசன் 5 மற்றும் சீசன் 8 இந்த 4 சீசனும் பிளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா எலிமினேட் ஆயிருப்பாங்க. ஸோ புனேரி பல்டன் அப்படிங்கிற டீமும் சக்சஸ்ஃபுல் டீமா இருந்திருக்காங்க. 6 முறை பிளே ஆஃப் அட்டன் பண்ணி 1 முறை ரன்னர் அப் ஆகவும் 1 முறை சாம்பியனாகவும் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க இந்த லிஸ்ட்ல இந்த பிளேஸ்ல இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம டாப் 5க்குள்ள வந்துட்டோம். 5வது இடத்தை பிடிக்கிற டீம் தபாங் டெல்லி கேசி. தபாங் டெல்லி கேசி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் பிகேல பொறுத்த வரைக்கும். சீசன் 8ல அவங்க சாம்பியன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நவீன்குமார் கோயத், ஜோகிந்தர் நர்வால் அவர் கேப்டன்ஷில் தான் அடிச்சாங்க. மஞ்சித் சில்லர் இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம். விஜய் மாலி கூட அங்க இருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே அந்த டீமோட கோச்சா கிருஷ்ணனோட வேற இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான டீமை வச்சு சீசன் 8ல சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அண்ட் தென் சீசன் 7 அவங்களுக்கு ரன்னர் அப்பா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. சீசன் 7 ரன்னர் அப், சீசன் 8ல சாம்பியன். அது இல்லாம சீசன் 6, சீசன் 9, சீசன் 10, சீசன் 11 முக்கியமா கடைசி 3 சீசன் தொடர்ந்து பிளே ஆஃப்ல என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்ட் டீமா இருக்காங்க, அதுல டவுட்டே வேணாம். அவங்களுக்கு தான் 5th பிளேஸ் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கிற டீம் பெங்களூரு புல்ஸ். இப்ப பாக்குற பெங்களூரு புல்ஸ் அப்ப கிடையாதுங்க. அப்பெல்லாம் வேற லெவல் மாசான பெங்களூரு புல்ஸ். சீசன் 6ல சாம்பியன்ஸ், சீசன் 2ல ரன்னர் அப். அது இல்லாம சீசன் 1, சீசன் 7, சீசன் 8, சீசன் 9ல கலக்கிருந்தாங்க. சீசன் 10, 11 தான் அவங்களுக்கு கொஞ்சம் சரியா போகல. அதனாலதான் கோச்சஸ் எல்லாம் மாத்தி டீமை இப்ப ரீபில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா போகுங்கிற நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி தான் பாப்போமே. அண்ட் தென் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் யூ மும்பா. யூ மும்பா ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் டீம் பிகேல பொறுத்த வரைக்கும். சீசன் 2ல அவங்க தான் சாம்பியன். எஸ், செகண்ட் சீசன் சாம்பியன் இவங்க. அனுப் குமார்லாம் இருந்த காலகட்டம் அது பயங்கரமா இருந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. சீசன் 1லயும் ரன்னர் அப்பா முடிச்சிருப்பாங்க. சீசன் 3லயும் ரன்னர் அப்பா முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 சீசன் பொற்காலமா இருந்துச்சு. 3 ஃபைனல், 1 சாம்பியன்ஷிப். அண்ட் தென் சீசன் 6, 7 அண்ட் 11 இந்த 3 சீசனும் பிளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. இடையில சீசன் 8, 9, 10 வந்து சரியா போல உண்மையை சொல்லணும்னா யூ மும்பாக்கு. சீசன் 11 சுனில்குமார் வந்ததுக்கு அப்புறமா டீமை சூப்பரா கொண்டு போயிருந்தாரு. அதை அப்படியே கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுவாருங்க நம்பிக்கை இருக்கு. சீசன் 2ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா 2வது இடத்தை பிடிக்கிற டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். பிகாஸ் ஆப்வியஸா 2 டிராஃபி அவங்க கிட்ட இருக்கு, 2வது இடம் பிடிச்சிதான் ஆகணும். சீசன் 1 மற்றும் சீசன் 9கள்ல சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம். சீசன் 1 ரொம்ப ரொம்ப புதுசு பிகேல் அப்படிங்கிறது, அதை வந்து என்னன்னே தெரியாம சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. சீசன் 9ல அண்டர் சஞ்சீவ் பலியான் கோச்சிங் அண்ட் சுனில்குமார் கேப்டன்சி அசால்ட்டா தூக்குனாங்க. சீசன் 4லயும் ரன்னர் அப்பா முடிச்சிருக்காங்க. இது இல்லாம சீசன் 10 மற்றும் 11கள்ல பிளே ஆஃபும் ஆடி இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். சோ கன்சிஸ்டன்ட் டீம். ஆப்வியஸா இவங்க செகண்ட் பிளேஸ்ங்கிறதுல டவுட்டே வேணாம். இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்கிற டீம் கண்ணை மூட்டு சொல்லிடலாம், 3 டைம் சாம்பியன்ஸ், அதுவும் ஆட்ரிக் சாம்பியன்ஸ் பட்னா பைரட்ஸ். சீசன் 3, 4, 5 3 சீசனும் தொடர்ந்து கப்பை தூக்கி நாங்க தான் கெத்துங்கிற மாதிரி காமிச்சாங்க. அண்ட் இது இல்லாம சீசன் 8, சீசன் 11ல வந்து ரன்னர் அப்பா முடிச்சிருந்தாங்க. சீசன் 1, 2, 10ல வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கும் போயிருந்தாங்க. அதிக முறை பிகேஎல் ஹிஸ்டரியில பிளே ஆஃபுக்கு போன டீமும் இவங்க தான். 8 முறை வந்து பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க. அதுல 3 முறை சாம்பியன், 2 முறை ரன்னர் அப், 3 முறை பிளே ஆஃப்ல வெளியே வந்திருக்காங்க. இந்த மாதிரி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீமா இருந்திருக்காங்க பிகேஎல் பொறுத்த வரைக்கும். இந்த பட்னா பைரட்ஸ் அவங்க தான் டாப்ல இருக்காங்க பிகேஎலோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது. சோ பட்னா பைரட்ஸ் தான் பெஸ்ட் டீம். இப்போதைக்கு தமிழ் தலைவாசி, தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாம் ஒஸ்ட் டீமா இருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே சீசன் 11 வரைக்கும் இருக்கிற ஸ்டாட்டை பொறுத்து மட்டும் தான். மேபி சீசன் 12ல தமிழ் தலைவாசி சாம்பியன்ஷிப் அடிச்சா அசால்ட்டா மேல போயிடுவாங்க, அதுல டவுட்டே வேணாம். அண்ட் இதுல இந்த சீசன் யாரு கொஞ்சம் முன்னால போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட குற்றம் குறைகள் எதுவாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.